பெரியகுளம் அருகே கோவில் பூசாரியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா உட்பட 6 பேரை நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் நுகர்வோர் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. காவிரி ஆற்று நீரை கொண்டு ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் என கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி, கடவூர் மற்றும் கிருஷ்ணராயபுரம் தாலுகா விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 80 விழுக்காடு நிலங்கள் மானாவாரி விவசாயத்தையே நம்பியிருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். சென்னை கிண்டியில் தாய்க்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சிகிச்சையில் இருக்கும் மருத்துவரை நேரில் சந்தித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உடல்நிலை பற்றி கேட்டறிந்தார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற காரணத்திற்காக ஒருவரின் வீட்டை புல்டோசர் கொண்டு இடிப்பது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. தன்னிச்சையாக புல்டோசர் நடவடிக்கை எடுக்கும் அரசு மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது உத்தரப்பிரதேச பாஜக அரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருக்கும் நிலையில் காஞ்சிபுரம், அரியலூர், மதுரை உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு பிறகு ரேஷன் கார்டுதாரர்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முதியோர் பென்ஷன் பெற தகுதி உடைய அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறினார். இந்திய பங்குச்சந்தை இன்றும் கடும் வீழ்ச்சியை சந்தித்ததால் கடந்த 5 நாட்களில் மட்டுமே முதலீட்டாளர்களுக்கு 23 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை சிறிய இடைவேளை. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம்.